ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேருந்தே விளாக் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு விளாக் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விளாக். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு க்ராக்கரிஸ் அண்ட் கிச்சன் வேர் எவ்வளோ பிடிக்கும்னு. லாஸ்ட் ஒரு 1.5 மாதம் முன்னாடி உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஹால் காணிச்சிருந்தேன். க்ராக்கரி நெஸ்டேஷியாவோட க்ராக்கரி ஷாப்பிங் ஹால் உங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போவும் அகேன் ஒரு ஷாப்பிங் ஹால் தாங்க. நெஸ்டேஷியாலேருந்து நியூ க்ராக்கரிஸ் வேலண்டைன்ஸ் டே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டிசைனர் க்ராக்கரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சொல்லி பாருங்கள், கிட்ட வந்து காணிடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்க, அப்பா க்ராக்கரி மட்டும் எனக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அந்த ஆசை வந்து விடவே விடாதுங்க. ஸோ இதுதான் அது. இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீ பாட்டோடைய ஆரம்பிக்கலாம். எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்க. இந்த டீ கெட்டில் டீ பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து சர்வ்வேர் தான். இது நம்ம ஸ்டவ்வில் வைக்க முடியாது. இது வந்து நீங்கள் தனியாக வாங்கணும். நான் வந்து இதுக்கு மேட்ச் ஆகிட்டு 2 கப் அண்ட் சாசர் வாங்கினேன். ஸோ இதே மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெட்டு அந்த மாதிரி. நான் வந்து இந்த ஒரு மாதிரி க்ரீமிஷ் கலர் வாங்கினேன். பட் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த கெஸ்ட் வராங்க, டீ சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த டீ கெட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ப்ரிட்டியான கப் அண்ட் சாசர். எனக்கு இதில் பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த ஸ்டெம்மோடி வருது கீழே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலர், ஒயிட் இல்லை ஒரு மாதிரி க்ரீமிஷ் கலர், ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது இந்த பேரு. இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து நம்ம தண்ணி வந்து சொம்பில் எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா நம்ம மிந்தியெல்லாம். ஸோ அந்த கான்செப்டில் கிளாஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு பிக்சர் கிளாஸில், அதுக்கு மேட்ச் ஆகிட்டு ஒரு சின்ன கப்பு. ஸோ இதில் நீங்கள் தண்ணியோ ஜூஸோ எடுத்தீங்கன்னா இதை இப்படி மூடி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பிக்சர் அண்ட் கிளாஸ், இதில் நம்ம ஊற்றி இப்படி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இது மூடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீமர். ஸோ கிளாஸில் வந்து சின்ன ஸ்பவுட்டோடு இருக்கக்கூடிய ஒரு க்ரீமர். இது வந்து நான் மெயினாக வாங்கினது என்னோடய ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது விடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், ஃபோட்டோக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், வீடியோக்கு அழகாக இருக்கும்னு வாங்கினேன். பட் இதோட நேம் வந்து ஆக்சுவலி க்ரீமர்னு சொல்லுவாங்க. காஃபிக்கு வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் தான் வந்து க்ரீம் வந்து சர்வ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக காஃபி நம்ம பிளாக் காஃபிக்கு மேலே அந்த க்ரீம் மாதிரி ஊற்றி குடிப்பாங்கல்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து செட் ஆஃப் 2 வரும். அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு வந்து இந்த பிளாக் பிளேட்டு ஒயிட் பிளேட் வந்து ஒரு பைத்தியங்க. இது வந்து வுட்டில் செஞ்ச பிளாக் பிளேட்டு. நான் ஆல்ரெடி இது வந்து என்னோடய வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். சாலிட் பிளாக்கில் ஒரு மாதிரி ஓவலாக வச்சு பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டுங்க. சர்வ் வேர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் மெயினாக வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பூஜை ரூமில் ஸ்டாச்சு, சாமி ஸ்டாச்சு வந்து வைக்கிறதுக்கு வாங்கினேன். பட் நீங்கள் வந்து இதை டெக்கார் பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வுட்டில் வந்து இந்த மாதிரி வரும். இது செட் ஆஃப் 2 வருது. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ நீங்கள் இதை வந்து டெக்கரேஷன் பீஸ், ஃப்ளார் வேஸ் அந்த மாதிரி எது வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது வந்து பர்டிகுலர்லி வாங்கினது வந்து பூஜை ரூமில் வைக்கிறதுக்குன்னு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டு. நீங்கள் ஸ்டோரேஜுக்கு பேஸ்கெட் ப்ரிட்டியாக டிஃப்ரெண்ட்டாக தேடிட்டு இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, கைட்டு இருக்குல்ல நம்ம காத்தாடி, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டேபிளுக்கு மேலே வைக்கலாம். உங்களோட திங்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும், யூனிக்காக பேஸ்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டோரேஜுக்கு எல்லாமே. நம்மளோட ஜூஸ் கப் கலெக்ஷனில் இது வந்து ஒரு ப்ரிட்டியான அடிஷன். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் வந்து செட் ஆஃப் 6, ஆனால் ஸ்டாக்கபிள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப குறைவாக தான் எடுக்கும். அவ்வளோ கப்பையுமே நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஒரு சின்ன சைஸ், அதாவது நமக்கு ரெகுலர் சைஸ் தான். இது ரொம்ப பெரிய கப்பெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஜூஸ் சர்வ் பண்ணுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இது வந்து வசதியாக இருக்கும். உங்களுக்கு பேட்டர்ன் பாருங்கள், அழகாக இருக்குது.
ரிம்டு கிளாஸ் எனக்கு எவ்வளோ இருந்தாலுமே பத்தாதுங்க. எனக்கு இந்த ரிம்டு கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஒயின் சர்வ் பண்ணலாம், ஸ்மூதி, ஜூஸு எது வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஈவன் எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன சின்ன அந்த டெசர்ட்டு, லேயர்ட் டெசர்ட், ட்ரைஃபிள் அதெல்லாம் கூட நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் 6 ஆட்டு வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த கிளாஸ் கெட்டில் மாதிரி உள்ளதை வந்து டீ போடுவாங்க. அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்து அதில் மேலே ஒரு அப்சஷனுங்க. அதே இது வாங்கிட்டேன். இந்த கிளாஸ் டீ கெட்டில், இதில் வந்து நீங்கள் டீ போட்டுக்கலாம், அடுப்பில் வைக்கலாம். அதுதான் மெயின் விஷயம். டீ ஸ்ட்ரெயினர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் டீ தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இந்த சைடு வந்து இந்த உட்டு மாதிரி ஹேண்டில் வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் மூடியிலையுமே அது கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ஹீட் வந்து நமக்கு வந்து கை சுடாது. அண்ட் ஒரு ஸ்பவுட்டுமே வருது கிளாஸில். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இதில் டீ வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டீ கெட்டில் வாங்கினேன்னா எனக்கு இந்த டீ கெட்டிலுக்கு மேட்ச் ஆகிட்டு கிளாஸஸ் ஒரு செட்டாக வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால நான் இந்த கிளாஸஸ் வந்து வாங்கினேன். இது பாருங்க, சின்ன கப்பு தான், ஸ்கொயர் மாடல். என்கிட்ட ஸ்கொயர் மாடலில் டீ கிளாஸ் கிடையாது. அண்ட் இதுக்கு இது வந்து உட்டு. ஸோ அது ரொம்ப யூனிக்காக எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் இது வந்து நமக்கு கிளாஸ் அந்த மாதிரி தானே இருக்கும். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து செட் ஆஃப் 4. ஸோ இது வந்து தனியாக வாங்கினேன், இது தனியாக வாங்கினேன். ஓகே, பார்ட்டிஸ் வைக்கிறீங்க, பர்த்டே பார்ட்டி, வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க, வெரைட்டியாக ஸ்நாக்ஸு, டிப்பு, சட்னி சர்வ் பண்ணுறீங்க, ப்ரிட்டியான பவுல் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுதாங்க. இதில் கூல் ஃபீச்சர் என்ன தெரியுமா? இது ஒரு லேசி சூசனில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம். டேபிளுக்கு சென்டரில் வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பவுலுமே செராமிக், கலராக இருக்குது, அழகாக இருக்குது. இது அவங்களோட நியூ கலெக்ஷன், நியூவாக வந்திருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டது, இதோட நேம் ஏதோ ஒன்று வரும், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு நிறைய பவுல்ஸ் இருக்குது. நான் வந்து இதுதான் பிக் பண்ணேன். இந்த 5 டிப் சாசஸ் லேசி சூசன் மாதிரி பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இதே பேட்டர்னில் பிளேட்ஸ், ஸ்நாக் பிளேட்டு, டின்னர் பிளேட் இல்லை, ஸ்நாக் பிளேட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னா எனக்கு கலர்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த பிளேட்டை பார்த்தோன்னே எனக்கு இதையும் விட மனசு இல்லை. இது ஆக்சுவலி செட் ஆஃப் 2. நான் 2 செட் வாங்கினேன். பிகாஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர். எனக்கு அந்த ஹோல் செட்டுமே வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது வந்து க்ரீன் கலர். இதை பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து யாராவது வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு நமக்கே ஏன் எல்லாரும் வராங்க அவங்களுக்கு மட்டும்தான் சர்வ் பண்ணணுமா, கெஸ்ட்டுக்கு மட்டுமா? நமக்கே நம்ம வந்து ப்ரிட்டியாட்டு இதில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலெக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் என்னோட பவுல் அப்சஷன். ஆக்சுவலி க்ராக்கரியே எனக்கு அப்சஷன் தான். அதில் எனக்கு பவுல்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். அதில் இந்த பவுலை பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம மிக்சிங் பவுல் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பெரிய சாலட் பிளாட்டர் மாதிரி இருக்குது. நீங்கள் இதை வந்து பெரிய சர்விங் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம், புத்தா பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிளேட் இருக்குல்ல, டின்னருக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் டிஷ்ஷஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வ் இதாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பாஸ்தா பவுல்லையும் வராது, டீப்பான பவுல்லையும் வராது, டின்னர் பிளேட்லேயும் வராது. அந்த மாதிரி ஒரு அளவில் இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது. நீங்கள் இது வந்து மல்டிபர்பஸ் பவுல் மாதிரி. நீங்கள் சப்பாத்தி மாவு வெறுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 2 ஆட்டு வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வ் இது என்னன்னு சொல்லலாம், சர்வ் பிளாட்டர்னு சொல்லலாம். சீஸ் போர்டு க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். பிக்சரிஸ்டிக்காட்டு ஏதாவது சின்ன ஆப்பிடைசர்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நான் எதுக்கு வாங்கினேன்னா எனக்கு வீடியோக்கு கீழே பேஸாட்டு வச்சு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு. இது வந்து பேம்பு, இது வந்து ஒரு மாதிரி செராமிக் மாதிரி. இது மாதிரி நிறைய டிசைனில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது கலண்ட் எல்லாம் வராது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணுறதை விட, ஏன்னா இதில் அந்த குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து சர்வ் பிளாட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து மெயினாட்டு இதில் இப்போ காஃபி ஏதாவது நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வச்சு டிஸ்பிளே இது வட்டு ஷூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு வாங்கினேன். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பர்ஃபெக்ட் சைஸ் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேடு தான் வாங்கினேன். ஆனால் நிறைய சாலிட் டிசைன்ஸுமே அவங்க இருந்துச்சு.
ஹனி டிப்பர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஹனி வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் காஃபிக்கெல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரிட்டி ஹனி டிஸ்பென்சர் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. நீங்கள் ஹனியை இதில் ஊற்றி வச்சுக்கலாம். பேம்பு லிட் இருக்குது, ஹனி டிப்பர் இருக்குது, கீழே பேம்பு பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிளாஸு. ஸோ இதை நீங்கள் உங்கள் டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்கும். மோஸ்ட் எக்ஸைட்டட் ப்ராடக்ட் இதுதான். இது நான் வந்து ஆக்சுவலி ஒரு வீடியோவில் டெசர்ட் வந்து அந்த ஸ்மோக்கி ஆட்டு டெசர்ட் வந்து சர்வ் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லிட்ரலி உள்ள டெசர்ட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு இதை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் டோம் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது இதை அப்படியே எடுத்து இப்படி ஸ்வேர்ல் பண்ணி பண்ணாங்க. ஸோ எனக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது ப்ரிட்டியான டெசர்ட் சர்வ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பேம்பு பேஸு, மேலே டோம் பாருங்கள், நல்ல சாலிட், செம்ம ஹெவி கிளாஸ். இது ரொம்ப க்யூட்டு, சின்ன சைஸு, அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் உள்ள ஆக்சுவலி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு தான். வேலண்டைன்ஸ் டே கலெக்ஷன் இங்கே பாருங்கள். சாலிட் மார்பிளுங்க, ஃபுல் மார்பிள். இது மார்பிளில் ஹார்ட் டிசைனில் ஒரு பிளாட்டர். இதில் நீங்கள் உங்களோட டெசர்ட் சர்விங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செம்ம ஃபினிஷு, ரொம்ப ஹெவி, ஏன்னா வந்து மார்பிள் ஆப்வியஸ்லி. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்ணணும், டெசர்ட் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஐடியா. ஸோ இந்த மார்பிள் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் எலிகண்ட்டாக சிம்பிளாக வேணும்னு நினச்சிங்கன்னா உட்டில் கூட சின்ன ஹார்ட் பிளாட்டர் வந்து இருக்குது. ஒரு சிங்கிள் சர்விங் சின்னது. இது 5 இன்ச்சோ 6 இன்ச்சு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட வேலண்டைன்ஸ் டே எடிஷனில் கப் கேக் ஸ்டாண்ட் இல்லாட்டி டெசர்ட் ஸ்டாண்ட் 2 tier. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஹோஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் டேபிள் செட்டிங்க்கு டெசர்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேணும்னா இந்த ஹார்ட் இது ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 tier, நடுஸில் பேம்பு இது வருது. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் டெசர்ட்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது. வெஸ்டேஷியாவில் பவுல்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ பவுல் கலெக்ஷன், அதுவும் அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது. நான் வந்து 3 செட்டு, ஆக்சுவலி அதையும் பவுலுன்னு சேர்த்துக்கிட்டோன்னா எக்ஸ்ட்ராவாகவே தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து சூப் பவுல் இல்லைன்னா ரைஸ் பவுல்னு சொல்லலாம். எல்லாமே வந்து இந்த ஜாப்பனீஸ் இதில் இருக்குது. ஸோ இதோட பேட்டர்ன் பாருங்கள், சிம்பிள் டிசைன், ஆனால் அவ்வளோ ப்ரிட்டி, குவாலிட்டி சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, இது வந்து செட் ஆஃப் 4. ஓகே, அடுத்து இது வந்து நீங்கள் ராமன் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லாட்டி கறி ஏதாவது சர்வ் பண்ணுறீங்கன்னா அந்த சைஸு, நல்ல டீப்பான சூப்பரான பவுலு. இதுவுமே செட் ஆஃப் 4. அடுத்து உங்களோட பாஸ்தா பவுல். இது ஆக்சுவலி நான் போன வாட்டியுமே இதில் இன்னொரு கலர் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்வ் பண்ணுறதுக்கு நானே எனக்கு லிட்ரலி டெய்லி என்னோட ஃபுட்டை நான் அதில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லைக் ராமன், நம்ம ரைஸ் பவுல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இன்னொரு கலர் நான் பிக் பண்ணேன். இது செட் ஆஃப் 2. நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது கிரே கலர். இது வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி கலர். ஸோ இது வந்து செட் ஆஃப் 2. இந்த 3 செட் ஆஃப் பவுல் சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. டோஸ்ட்டு பண்ணுறீங்க, சாண்ட்விச் பண்ணுறீங்கன்னா ரெகுலர் பிளேட்டில் எப்படிங்க சர்வ் பண்ண முடியும்? அதுக்கு வேண்டி நான் ஒரு ப்ரெட்டு பிளேட் வாங்கியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ப்ரெட்டு மாதிரியே இருக்குது. நீங்கள் டோஸ்ட் ஏதாவது சர்வ் பண்ணுறீங்கன்னா இதில் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. குட் டேன்னு எழுதியிருக்கு. இதில் குவாலிட்டி வேறு லெவல். ஒரு ப்ரெட் ஸ்லைஸை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல, அழகாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா போட்லி பேக் மாதிரி. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் திங்ஸை வச்சுட்டு இந்த சைடில் வந்து ரோப் இருக்குது பார்த்தீங்களா, இதை இழுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன பொட்லம் மாதிரி வந்துடும். பொட்லி, நம்ம பொட்லோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்துடும். ஸோ இது செட் ஆஃப் 2. நீங்கள் வந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் சைடில் இந்த மாதிரி இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது கிஃப்ட்டு ரேப்பிங்க்கு ரெகுலராக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா டைனிங் டேபிளுக்கு நாப்கின்ஸ் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எலிகண்ட் சிம்பிள் டிசைனில் நாப்கின் வந்து தேடிட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த டேபிள் கிளாத்து நான் அங்கே தான் வாங்கினேன், ரொம்ப நல்ல குவாலிட்டி. நாப்கின்ஸும் தேடிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து செட் ஆஃப் 4. காட்டனில், பியோர் காட்டனில், மெஷின் வாஷபிள் தான். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மெஷினில் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஃப்ரிட்ஜில் ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் வந்து தேடிட்டுருக்கீங்கன்னா ஹை குவாலிட்டிங்க. இது வந்து செட் ஆஃப்
5, 6, 7 செட்டு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பு, ஒவ்வொரு சைஸ். ஸோ உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பிக் பண்ணிக்கலாம். இதில் ஹைலைட் வந்து என்னென்னா, இதை ஸ்டோரும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப அடைக்காது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி என்ன இருக்குல்ல, உங்களுக்கு திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இப்படி ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்பேஸே அடைக்காது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, டிஷ்வாஷர் சேஃபு, அவன் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப். இந்த லிட் இல்லாமல் நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம், டிஷ்வாஷரில் வச்சுக்கலாம், அவனில் குக் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்தா ஏதாவது கிரில் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பேக்டு டிஷ்ஷுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கும் வேணும், மிக்சிங் பவுலாகவும் வேணும்னா இந்த செட் ஆஃப் 3 இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தாங்க, மைக்ரோவேவ் சேஃப், அவன் சேஃப், வித்தவுட் லிட்டு, டிஷ்வாஷர் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். நான் இது மெயினாட்டு எனக்கு மிக்சிங் பவுல் அண்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரவுண்டில் என்கிட்ட கிடையாது, அதனால நான் வாங்கினேன். நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணுறோம், சப்பாத்தி டோ ஏதாவது இதில் நீங்கள் வெறுவுறீங்க அப்படின்னா, நல்ல பெரிய சைஸ் பாருங்கள், நல்ல பெருசு. ஸோ இதில் வந்து சப்பாத்தி ஏதாவது வெறுவுறீங்க அப்படின்னா நீங்கள் வெறுவிட்டு தனியாக கண்டெய்னர் மாற்றணுன்னே இல்லை. இதில் டக்குன்னு நீங்கள் வந்து இந்த லிட்டை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செட் ஆஃப் 3. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட நெஸ்டேஷியா ஷாப்பிங் ஹால். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.